சாந்தம் என்னும் ஆவியின் கனி. சாந்தம்னா என்னங்க? தேவனுடைய சித்தத்துக்கு கீழ்ப்படிந்து தாழ்மையுடன் கோபமின்றி பொறுமையாக இருப்பதுதாங்க சாந்தம். சாந்தத்தை பத்தி பைபிள் என்ன சொல்லுதுன்னு பார்க்கலாமா? அழியாத அலங்கரிப்பா இருக்கிற சாந்தமும் அமைதலும் உள்ள ஆவியாகிய இருதயத்தில் மறைந்திருக்கிற குணமே உங்களுக்கு அலங்காரமா இருக்க கடவுது. அதுவே தேவனுடைய பார்வையில் விலையேறப்பட்டது என்று 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்துல பாக்குறோம். தேவனுடைய பார்வையில விலையேறப்பட்ட அலங்காரமா இருக்கிற சாந்தம் நம்ம இடத்துல இருக்குதா? மோசேயானவன் பூமியில் உள்ள சகல மனிதரிலும் மிகுந்த சாந்த குணம் உள்ளவனா இருந்தான் அப்படின்ட்டு என்ன 12ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்துல பாக்குறோங்க. மோசேயை போன்ற சாந்த குணத்தை நம்மளும் பெற்றுக்கொள்ளணுங்க. அதுதாங்க ஆவியின் கனி. தேவனே, மோசேயை போன்ற சாந்த குணத்தை எங்களுக்கும் தாங்கப்பா. ஆமென். உங்களுக்காக நாங்கள் ஜெபம் செய்ய வேண்டுமா? நீங்கள் பைபிளை படிப்பதற்கு நாங்கள் உதவி செய்ய வேண்டுமா? உடனே 9600753374 என்ற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க.